அனைவருக்கும் வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஐயப்ப பக்தர்களை கேலி கிண்டல் செய்து நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்த்தாவது யாரா ஒருத்தர் அவர் திறந்துறாருன்னா அது ஐயப்ப பக்தர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். முதல்ல இந்த வீடியோ போடுறதுக்கு ஐயப்பனுடைய அனுமதி வேணும். இதில் ஏதாவது தவறு இருந்தால் ஐயப்பா மன்னிச்சுக்கோ. நீங்கள் ஐயப்ப பக்தர்களை விமர்சிப்பது ஐயப்பனை விமர்சிப்பதற்கு சமம். ஏனென்றால் ஐயப்பனுடைய அனுமதி இருந்தால்தான் அவரை தரிசிக்க முடியும். அவரை மாலை அணிந்து இருமுடி கட்டி நெய் சுமந்து அவரை பார்க்க முடியும். எல்லாராலையும் ஐயப்பனை பார்க்க முடியாது. அவர் யாரை கூப்பிடுகிறார்களோ அவர்தை மட்டும்தான் போய் அவரை பார்க்க முடியும். ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்களை ஐயப்பனாகவே கருதுகிறார்கள். அவருக்கு கொடுக்கிற மரியாதையே அந்த ஐயப்ப சாமிக்கு கொடுக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை கிண்டல் செய்யாதீர்கள். ஐயப்ப சுவாமிகளுடைய உடைகளை கிண்டல் செய்கிறது, ஐயப்ப சாமியை சாமின்னு கூப்பிடுறது, தண்ணி சாமின்னு கூப்பிடுறது, வேன் சாமின்னு கூப்பிடுறது, இதையே போன வருடம் பிரபலமான 2 பேர் இதை கிண்டல் செய்து போட்டிருந்தார்கள். அப்போதே நான் வீடியோ போட வேண்டும் என்று நினைத்தேன், போட முடியவில்லை. இந்த வருடமும் நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் சாப்பாடு சம்பந்தமாக ஒருத்தர் கடையில் போய் காளான் சம்பந்தமாக ஏதோ கேட்குறாரு. அதுக்கு அவருக்கு சிக்கன் கொடுத்துட்டாங்களாம். அதையும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாராம். அதை வீடியோ எடுத்து அது சம்பந்தமாக ஒரு வீடியோ. அப்புறமா ஐயப்பனே பேசுகிறது போல் 11 மாதம் நீங்கள் முள்ள மாதிரி முறிசடிக்க செய்கிறீங்க, 1 மாதம் நல்லவனாக நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற போல் ஒரு வீடியோ. இந்த வீடியோவுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, நான் திருச்சிக்கு நவம்பர் 29ஆம் தேதி போக வேண்டும் என்றால் நான் நவம்பர் 28ஆம் தேதி நைட்டு தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி நேராக திருச்சிக்கு போக முடியும். நான் திருச்சி பஸ் ஏறாமல் கோயம்புத்தூருக்கோ பொள்ளாச்சிக்கோ வண்டி ஏறினா அது தவறு. நான் திருச்சிக்கு போகிறதுக்கு இன்றைக்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருந்தா அதுவும் மிக மிக பெரிய தவறு. ஐயப்ப பக்தர்கள் தவறு செய்தால் அது ஐயப்பன் பார்த்துக்குவார். அவர் எப்போவுமே எல்லாரையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், யார் என்ன பண்ணுறா, யார் என்ன செய்கிறான்னு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த கார்த்திகை மாதம் வந்தவுடனே எங்கேருந்து தான் வர்றாங்கன்னு தெரில. அவங்க ஆளாளுக்கு ஒரு வீடியோ அவங்க ஐயப்ப பக்தர்களை கிண்டல் பண்ணி, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? உங்களுக்கெல்லாம் வேறு கண்டென்ட்டே இல்லையா? உங்களுக்கு ஐயப்பனை பற்றி வீடியோ போடணுன்னா